இந்த படி. அரஞ்செய்ய விரும்பு ஆறுவது சினம். அதுக்கு என்ன அர்த்தம்? அரஞ்செய்ய தர்மம் செய்வதற்கு விரும்பு மனமாற பிரியப்படு. ஆமா, இருக்கிறவன் இல்லாதவனுக்கு கொடுத்து உதவணும். அதுதான் தர்மம், அதுதான் மனித தன்மையும் கூட. எழுதுங்க. பென்சில் கொண்டாடல ஒன்னே ஒண்ணு குடுறா. என்கிட்ட இல்ல, போய் சொல்லாத. 3 பென்சில் வச்சிருக்க, ஒண்ணு குடுறா. குடிமாண்ட போட. ரத்னம், இப்படி வா. ஏன்டா அவன் பென்சில் திருடுன? நான் திருடலையே சார். நீங்க தானே இல்லாதவனுக்கு இருக்கிறதா கொடுத்து உதவணும்னு சொன்னீங்க. ஆமா, கொடுத்து உதவணும்னு சொன்னேன், எடுத்துக்க சொல்லலையே. சார், நான் கேட்டேன், அவன் கொடுக்கல, நான் எடுத்துக்கிட்டேன். தப்பா சார்? காலி பேர கள்ள கொண்டு அடிச்சுட்ட. இருடா, உன்னை வீட்டுல வந்து பேசிக்கிறேன். அண்ணா 2 பேரும் வரலையாமா? ராமு, ஏன்டா இவ்வளவு நேரம்? ஒண்ணுமா ரத்தனையா ஒரு மாதிரி முடிக்கிறா? ஏன் முடிக்க மாட்டான்? திருட்டு பையன் அபிராமி, உன் மகன் என் மகன் இருந்து பென்சில திருடும் இல்லாம என்ன கல்லால அடிச்சான். ரத்னம், பென்சில் திருடுங்க? இல்லம்மா, 3 பென்சில் வச்சிருந்தான். நான் ஒண்ணு கேட்டேன், அவன் கொடுக்கல, நான் எடுத்துக்கிட்டேன். அது எப்படிமா திருட்டாகும்? அவன் பணக்கார வீட்டுக்குள்ள 1000 பென்சில் வச்சிருப்பான். உனக்கு கொடுக்கணும் சட்டமா? ஐயோ, ரத்னம் பேசாம இருக்க மாட்டேன். அபிராமி, நீ வளர்த்த மக ராமு எவ்வளவு நல்லவனா இருக்கான். நீ பெத்த புள்ள இப்படி அயோக்கியனா போயிட்டானே. இப்பவே இவனை செங்கல்பட்டு ஜெயிலுக்கு அனுப்பலைனா உன் குடும்பத்தையே கெடுத்துடுவான். கேட்டியா? ரத்னம் பேசாம இருக்க மாட்டேன், பேசாம இருக்க மாட்டேன். ஐயா, நீங்க போங்க. இவனை நாளைக்கே செங்கல்பட்டுக்கு அனுப்பிச்சுட்டு தான் வருவேன். முதல்ல அதை செய். நாளைக்கு அந்த ஏற்பாடோட வரேன். போடும் கடவுள். ரத்னா, ஏண்டா ரத்னம் முடிச்சுக்கிட்டு இருக்க? கை விட்டு சாப்பிடு. ஐயா, நீங்க போங்க. இவனை நாளைக்கே செங்கல்பட்டுக்கு அனுப்பிச்சுட்டு தான் வருவேன். போடா, நீ அதுக்கு சிபாசா போடா. நல்லா சாப்பிடு. திருட்டு பையல பழத்தை திருடிட்டா வர்ற.
வாங்கய்யா எல்லாரும் ஜோராக கை தட்டுங்க. சக்கரவர்த்தியின் கம்பெனி பல்பொடினா உலகம் பூராவும் தெரியும். மூஞ்சில எண்ணெயா இருக்குது, பல்லுதாயா முக்கியம். உலகத்துல இந்த காலத்துல பல காரியங்களை பல்ல காட்டிதான் சாதிக்க வேண்டியதா இருக்குது. இந்த மாதிரி பல்லு போனா சொல்லு போச்சுன்னு சொல்லுவாங்க. சில பேர் வாய்நாத்தம் போகும், பல் சொத்த போகும், எங்க கம்பெனி பல்பொடி எடுத்து வளர்க்குங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வியாபாரத்துக்காக நம்பவே நம்பாதீங்க. மனுஷனுக்கு மூளை முக்கியம் இல்ல, பல்லுதான் முக்கியம். அப்பேற்பட்ட பல்லு இந்த சக்கரவர்த்தியின் கம்பெனி பல்பொடி எடுத்து காலை மாலை 2 வேளை விடாம 2 மாசத்துக்கு தேய்ச்சீங்கன்னா என்ன ஆகும்? பல்பொடி குறையும். அதுக்காக கவலைப்படாதீங்க. பல்லத்திரி தங்கமாகும். அப்பேற்பட்ட பல்பொடி சார். பாக்கெட் 10 பைசா தான். இந்த பல்பொடினால உன் பல்லு தங்கம் ஆகல, நேரா எங்க விலாசத்துக்கு கவருக்குள்ள 15 பைசா ஸ்டாம்ப் வச்சு அனுப்பு. எங்க கம்பெனி விலாசம் 111 சின்னமுள்ளு ரோடு, திடீர் நகர். யார் சார்? இவன் சுத்த பிராடு. இவன் பேச்ச நம்பி 1 மாசம் நான் என் பல்ல தேய்ச்சேன். பல்லு தங்கமாக இல்லையா, பல்லெல்லாம் கொட்டி போச்சு. நல்லா பாருங்க. இவன் நம்ப பல்படி வைக்கல. சக்கரவர்த்தி நீயா மாமியார் வீட்டுல இருந்து எப்படா வந்த? அதெல்லாம் கிடைக்கட்டும். ஆமா, பீச் மணல பல்படி ஆக்குறிய, இது என்னடா ஃப்ராடு தானா? நீ வந்து என்ன ஃப்ராடுன்றியா? நீ தாண்டா எனக்கு குருடாத. அதுக்கு கொள்ளை அடிக்கணும்டா. ஆஃப்டர் ஆல் 10 பைசா ஃப்ராடு. டேய், பல்ல தங்கமாக்குறிய, அயோக்கியத்தனமா இருக்கடா. டேய், இதுல என்ன தப்பு? தங்கம் மாத்திரம் ஆகாசத்துல இருந்தா கிடைக்குது, மண்ணில இருந்து கிடைக்குதுடா. அவன் அதிர்ஷ்டம். தங்கம் ஆனாலும் ஆகலாம், பல்லு போனாலும் போகலாம். ஃப்ராட் ஆனாலும் புத்தாலியான ஃப்ராட். நீ ரத்தனம் என்ன என்னடா பண்ண சொல்ற? வியாபாரத்துல 10 நாளைக்கு நினைச்சு நிக்க முடியல. பட்டம் ரொம்ப கெட்டு போச்சு. டேய், நானு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகி போச்சுடா. நீ எந்த ஹோட்டல்ல தங்கி இருக்கிற? வழக்கமா லவ்லி ஹோட்டல் தான். லவ்லி ஹோட்டலா? ஐயோ, பாசதி ரொம்ப நல்லா இருக்குமே. நானும் உங்க கூடவே வந்து தங்குறேன்டா. இந்தாடா ரூம் சாவி. இந்த பாரு, நாளைக்கு இந்நேரம் எனக்கு பம்பாய் மேல வேலை இருக்கு. அதுக்கப்புறம் உன்னை வந்து பாக்குறேன். டாடா. பம்பாய் மேலா? எவ்வளவு திமிரு! எடு பணத்தை, இல்ல குத்தி கொன்னுடுவேன்.
எப்படி நம்ம வேலை? ரொம்ப பிரமாதம். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலங்க. அழகா ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டா போகுது. இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொன்னா போறமா? வேற என்ன சொல்ல போறீங்க? என்ன சிரிக்கிறீங்க? சிரிக்காம என்னத்த பண்றது? பாருங்க, திருட வந்து திருட முடியாம அகப்பட்டுக்கிட்டு முழிக்கிறான். பாவம். ஆமா பாவம். ஏப்பா ஏதாவது சாப்பிடுறியா? ஏன் சார் பாவம்? உங்ககிட்ட தான் நல்லா சாப்பிட்டுருக்கானே. ஏப்பா இன்னும் வேணும்? பாவம் போதும் போதும். நீங்க ரொம்ப நல்லவங்க சார். ஆமாமா. ஏன்னா திருடன் கிட்ட கூட ரொம்ப அன்பா வந்துக்கிறீங்க. அவனும் மனுஷன் தானே. இத பாருங்க, திருடுறத பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? ரொம்ப அருமையான தொழில். ஆமா, ஆபீஸ் கணக்கு இன்கம் டாக்ஸ் எதுவும் கிடையாது. முதல்ல எதுவும் போட வேண்டாம், மனசுல மட்டும் துணி போடும். அதாவது ரொம்ப ஈஸின்னு சொல்றீங்க. ரொம்ப ஈஸி. அடடே, அர்ப்பணம் வந்தாச்சு. காபி சாப்பிடுவோமா? காபியா? திருடனை கொஞ்சம் பாத்துக்க, நான் போய் போலீஸுக்கு கூப்பிட்டு வரேன். உன்னை பார்த்தா திருட வந்த மாதிரி தெரியலையே. அதை ஏன் சார் கேக்குறீங்க? இந்த பொண்ணுடைய மாமா மூர்த்தி இந்த பொண்ணை கொஞ்சம் அதட்டி மிரட்டி வை, அப்பதான் தான் சொன்ன வார்த்தை கேட்பான்னு சொல்லி என்ன அனுப்பிச்சு வச்சா சார். நான் வரல சார். இன்னைக்கு நான் பழப்ப கெடுத்தேன் போல இருக்கு. இந்தா சார், நீங்களும் என்ன போல தானே? வாழ எங்கம்மா திருடனை கட்டி போட்டிருக்கேன்னு சொன்னீங்க? காணுமே. அதான் சார் பாக்குறேன், காணாமே. சார், திருடாத திருட ஓடிட்டான். அசல் திருட. அப்படியா? நான் என்னமோ நினைச்சேன், ஆனாலும் நீங்க ரொம்ப புத்திசாலி பொண்ணு. அப்படியா? சரி சரி, நட ஸ்டேஷனுக்கு. ப்ளீஸ். என் தலைமையில வைக்க கூடாது. காலை வச்ச கடவுள் உனக்கு ஒரு வாழை வைக்க மறந்துட்டான்டா. காலி பயல. நான் இன்னும் மாலாவை காணும்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். நீயும் உன் காலும். ஏண்டா மூர்த்தி மாமா, இன்னும் காணுமே? வண்டி ஒரு வேளை லேட்டோ? இல்ல மாமா, வழியில ஏதாவது ஆபத்தா இருக்கும். ஆபத்தா? என்னடா சொல்ற? உடம்பெல்லாம் நடுங்குதுடா. குட் மார்னிங். என்னம்மா, ரயில் பிரயாணம் எல்லாம் எப்படி இருந்தது? ஆமா, வழியில ஏதாவது ஆபத்து விபத்து? ஆபத்தா? என்ன சித்தப்பா? இந்த பயா இருக்கிறானே, கண்ணா பின்னான்னு கண்டதை சொல்லி என்ன கலக்கிட்டாமா. அப்படியா? இப்ப புரியுது சித்தப்பா. நான் உயிரோடு திரும்பி வந்ததே பெரிய காரியமா போச்சு. ஓட ரயில்ல ஒருத்தன் பூந்து கத்திய காமிச்சு என்ன மிரட்டி. மாலா, எனக்கு என்னமோ போல இருக்குதுமா. பாத்தியா, என்ன கூட கூட்டிட்டு போட்டு அப்படி ஆபத்து வருமா? அவனை உதன்னு உதச்சு. இப்படிதான் இன்னொருத்தன் திடீர்னு பூந்து ஐயோ 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 அப்படி என்ன காப்பாத்திட்டா. காப்பாத்திட்டானா? ஆமாடா, நீ செய்ய நினைச்சதை எவனோ ஒருத்தன் அட்வான்ஸா செஞ்சிருக்கான். ஏமா, உதவி செஞ்சவனுக்கு பணம் கொடுத்தியா? ஓ, போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டேன். என்னம்மா சொல்ற? ஐயோ, எனக்கு உதவி செய்தவன் கூட ஒரு திருடன் சித்தப்பா. இந்த காலத்துல யாரு ஒழுங்கானவன்னு கண்டுபிடிக்கவே முடியல. இந்த நிக்கிறான்ல, ஏன்டா முழிக்கிற? நீ போட்ட திட்டம் நிறைவேறாம போச்சுன்னா இந்த வருமா மாலா, இனிமே நீ வெளியூர் போகும்போது யாரையாவது ஒருத்தர் துணை கூட்டு போகணும் தெரியுமா? ஆல் ரைட், நான் அந்த முடிவுக்கு வந்துட்டேன். மலா, நான் ஒரு பியூனை கூட்டிட்டு போலான்னு நினைக்கிறேன். எப்படி? ஏன்டா நிக்கிற? அந்த வேலைக்காவது ஒரு மனு போட்டு வைக்கிறது. எஜமா, அதுக்கு கூட கொஞ்சம் நன்றி வேணும். இன்னொரு வாட்டி சொல்லு. வா போயிருவோம். ஐயோ ஐயோ ஐயோ, சாத்தூர் வெள்ளரிக்காயும் மணப்பாறை முறுக்கும் பீச்சு பட்டாணியமா தின்னுட்டு சுத்திட்டு இருந்த பையன். ஐயோ ஐயோ ஐயோ, இப்படி ஒரு வாசந்திய நான் பார்த்திருப்பேனா? இதுக்காக இன்னொரு ஜென்மம் எடுக்கவா போறேன்? விடமாட்டேன். பாக்காதா, கண்ணு பட போதுரா. போய் இன்னும் 10 வாசந்தி கொண்டா. இன்னும் ஏடா நிக்கிற? பாத்துக்கிட்டே இருந்தா வயித்த வலிக்கிட்டா. இப்ப வலிக்காது, ராத்திரிக்கு வலிக்குமா? ஏற்கனவே 40 தின்னாச்சு, இன்னும் 10. வேண்டா,
சும்மாவா தர்றீங்க? காசு கொடுக்குற? எப்படி சம்பாதிச்ச காசு? உழைச்சு அது எப்படியா சம்பாதிச்சோம்? அதை பத்தி எனக்கு நிப்படா. நீ போய் கொண்டா போ. விளையாட்டா இருக்கு. விடமாட்டேன். வசதியில் விடமாட்டேன். ஐயோ ரத்னம், சும்மா சொல்லக்கூடாது. எங்க இருந்தாலும் நீ ரொம்ப நல்லா இருற. சர்வர்னா ஒழுங்கா லட்சணமா மரியாதையா இருக்க கூடாது. உள்ள போனவன் ஒழுங்கா தானே போன. வெளியே வரும்போது ஜரிக அங்க வசதி என்னடா கேக்குது? அடடா முதலாளியா வாயா கலந்துக்கிறது. நம்ம செலவழிய ஒரு 10 பாசந்தி அடிய சொல்றேன்னு கோச்சுக்காத. வியாபார ஆளன்னு வருத்தப்படுறிய. பிஸ்தா பருப்பு கொஞ்சம் சேர்த்து போட்டா என்ன பாசந்தியில? போடுவோம். ஹோட்டல் பில் என்ன தெரியுங்களா? குறைஞ்சு போச்சா? அடே 510 ரூபாய் 75 காசுடா. இது ஒரு பில்லாயா? பிசினாத்தி பில்லு. யோ 7 நாள் தங்கி இருக்கிறேன். 510 ஒரு பெரிய பில்லா. 50 ரூபாய் சேர்த்து தர்றேன். பணத்துக்கு என்னையா கவலை? கவலையெல்லாம் எனக்கு தான். ஐயோ கவலைப்படாதயா, ஹார்ட் ஃபெயில் ஆயிடும். ஆமா ஊர்ல இருக்கிற திருட்டு பயல்கள் எல்லாம் ஏர் கண்டிஷன்ல வந்து தங்கி கண்ணா பின்னான்னு சொன்னா எனக்கு ஹார்ட் ஃபெயிலியர் வராம என்ன செய்யும்? யோ ஜவாதே, ஒரு நாளைக்கு 100 ரூபாய் வாடகை கொடுத்துக்கிட்டு ஏர் கண்டிஷன் ரூம்ல தங்கி இருக்காங்களே, அதெல்லாம் உழைச்சா சம்பாதிக்கிறான்ற. எல்லாம் நீ சொல்ல கேஸ்தாயா? நீ ஒத்தையா காட்ட ஜிக்கிற மாதிரி வாயை தருது. ஐயோ வாசிச்சு கொண்டு 10 எந்திர. டேய் எந்திர. எந்திரா. என்னடா முறைச்சு பாக்குற? அடா புடான மரியாதை குறைவா பேசாத. ஆர் தெரியுமில்ல, பட்டணத்திலேயே நான் 5வது. அதுக்கு மேல படிக்கலையா? அதெல்லாம் பட்டணத்திலேயே பார்க்க வேண்டிய பொருள்களே 5 தான். பீச், கொத்தவால் சாவடி, கிண்டி ரேஸ், கூவா, நானு. புரியுதா? ஏயா சும்மா பணம் அலையிறேன். வர்த்தையா நம்மளவன் ரத்னா சரவ நோட்டா தூக்கி அடிக்கிறேன். அவன் எங்கடா இங்க வர்றது? 6 மாசம் தண்டனை கிடைச்சு திருச்சி ஜெயிலுக்கு போயிட்டான திருட்டு பய. ஜெயிலா? நீ பாசந்தி திங்கிறதுலயே இரு. பேப்பரை பாத்தியா? பேப்பரை பார்த்தது போதும். காசை எடு. எவ்வளவு பெரிய ஹோட்டலுக்கு முதலாளி, எவ்வளவு பெரிய ஜரி அங்க வஸ்திரம், எவ்வளவு பெரிய ஜவ்வாது போட்டு, அதுவும் நெத்தியில. ஆமா, இந்த பட்டணத்தார் இருக்காரு. எங்க இருக்காரே? இருந்தார். ஆமா, எனக்கு பரிச்சயம் இல்ல. காதறிந்த ஊசியும் வராதுகான் கடைவெளிக்கு அப்படின்னு என்ன அழகா பாடியிருப்பார். ஏன்டா பாட மாட்டாரு? அவரும் பாசந்திய பறி கொடுத்திருந்தா பாடி இருக்க மாட்டாரு. இவனை கொண்டு போய் 6 மாசத்துக்கு மாவரைக்கு போட்டு. மனுஷனுக்கு கொஞ்சம் கூட மரியாதையே கிடையாது. நாட்டை முன்னேற்றணும் மேடையெல்லாம் பேசுறாங்க. இங்க இருந்து போனவங்க தான் இந்த நாட்டையே ஆடுறாங்க. நானும் இங்க அடிக்கடி வந்துட்டு தான் போறேன். ஒரு முன்னேற்றத்தையும் காணும். என்ன மிஸ்டர், ஏன் அப்படி பாக்குற? ஒண்ணும் இல்ல. என்ன முன்னேற்றத்தை நீ இங்க எதிர்பார்க்கிற? மிஸ்டர், தவறு செஞ்சவன் தன்னை பத்தி சிந்திச்சு திருந்தணும்னா ஒரு முறை சிறைச்சாலைக்கு வந்துதான் ஆகணும். சிறையை சுத்தி ஏன் இவ்வளவு பெரிய மதில் சுவரை கட்டி வச்சிருக்காங்க தெரியுமா? ஜெயில்ல மட்டுமா? கோவில்ல கூட தான் பெரிய மதில் சுவர் கட்டி வச்சிருக்காங்க. அது ஏன்? மனிதனுக்கு கோயிலும் ஜெயிலும் ஒண்ணுதான். ஒண்ணுதானா? ஆமா. மனுஷன் ஆண்டவனை பத்தி கோவில்ல சிந்திக்கிறான், ஜெயில தன்னை பத்தி சிந்திக்கிறான். இதுக்கு இடையூறா வெளியில இருக்கிற ஆசா பாசங்கள் எங்கே உள்ளே வந்து சிந்தனையை தடுத்து அமைதியை கெடுத்துருமோன்னு பயந்துதான் கோவில்லையும் ஜெயிலையும் இவ்வளவு பெரிய மதில் சுவரை கட்டி வச்சிருக்காங்க. புரியுதா? புரியுதான்னு அப்படி படுத்துக்கிட்டு யோசனை பண்ணி பாக்குறேன். பாரு. என்ன சிகரெட் பாது? நான் இப்பவும் கோல்ட் பிளாக் சிகரெட் தான் பிடிக்கிறது. ஆனா பரவாயில்ல, என்ன சிகரெட்டா இருந்தா ஒண்ணே ஒண்ணு கூட. சிகரெட் வேணுமா? ஆமா. ஜெயில வந்து சிகரெட் கேக்குறியா? என்னப்பா நீ இன்னும் 9 சிகரெட் பாக்கி வச்சிருப்ப. ஒண்ணே ஒண்ணு கொடுத்தா நான் குறைஞ்சா போயிடும். ஒண்ணே ஒண்ணு தானே வேணும். ஆமா. ஏய், என்கிட்டயே சிகரெட் திருடிட்டியா? எந்திரா. என்னப்பா, என்ன தண்டனை கிடைச்சது? என்னையா பெரிய குத்தம் பண்ணிட்டேன்? நல்ல உலகையாது. என்னப்பா பேசுற? திருடினா தண்டனை கொடுக்காம இருப்பாங்களா? ஆமா, ஊர் உலகத்தில் இல்லாத பெரிய அநியாயம் பாரு. திருட்டான் திருட்டு 10 சிகரெட் தேவைக்கு மேல வச்சிருந்தான். ஒண்ணே ஒண்ணு கேட்டேன்,
குடுக்கல எடுத்துக்கிட்டேன். இது திருட்டா? என்ன சொன்ன? சொல்லு, என்ன சொன்ன? தேவைக்கு மேல வச்சிருந்தான், கேட்டேன், குடுக்கல, எடுத்துக்கிட்டேன். இது திருட்டா? நீயே சொல்லு. ஏண்டா பென்சில திருடியா? இல்லம்மா, சோமு 3 பென்சில் வச்சிருந்தா, ஒன்னு கேட்டேன், குடுக்கல, நான் எடுத்துக்கிட்டேன். அது எப்படிமா திருட்டாகும்? ரத்னம், உன் பேரு ரத்னம் தானே? ஆமா. அது உனக்கு எப்படி? என்ன உனக்கு தெரியல? நான் தானே ராமு. ராமு 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 ராமு. அம்மா தங்க எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? இப்பதான் உனக்கு அவங்க ஞாபகம் வந்தது. ராமு, என்ன மன்னிச்சிருப்பா. அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? ஆமா, நீ எதுக்காக ஜெயிலுக்கு வந்த? சொல்லுப்பா. ராமு, இன்னமும் நீ ஏன் அழுதுகிட்டு இருக்க? அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? சொல்லு ராமு, சொல்லுப்பா. ரத்னம், நீ எங்களை விட்டு பிரிஞ்சதும் நான் எப்படியோ கஷ்டப்பட்டு அம்மாவையும் பொன்னியையும் காப்பாத்தினேன். பொன்னி பெரியவளானதும் நான் அவளுக்கு ஒரு நல்ல இடத்துல மாப்பிளை பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்தேன். ஆனா கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாலே பொன்னியின் வாழ்க்கையில நடக்க கூடாதது நடந்துருச்சு. பொன்னி, 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 என்னம்மா, என்னம்மா? ஐயோ, பொன்னியை கெடுத்த அந்த கொடியவன் செத்திருந்தா என் மனசு எவ்வளவோ சாந்தி அடைச்சிருக்கும். நான் ஜெயிலுக்கு போயிட்டேன்னு கேள்விப்பட்ட உடனே நம்ம அருமை பொன்னி அவமானம் தாங்காம தன்னையே அழிச்சுக்கிட்டு தன் மேல இருந்த கரையை போக்கிக்கிட்டான். நான் கூண்டுல நின்னு எதுவுமே பேச முடியாத ஊமை ஆயிட்டேன். பொன்னியுடைய மானத்தை காப்பாத்தத்தான் நான் அவனை வெட்ட போனேங்கிறதுக்கு எந்த விதமான சாட்சியமும் கிடையாது. பணபலமும் சூழ்நிலையும் என்ன குற்றவாளியாக்கி எனக்கு 3 வருஷம் சிறை தண்டனை வாங்கி கொடுத்துருச்சு. நம்ம குடும்பத்தை வாழ வைக்க நேர்மையா உழைச்சு எவ்வளவோ கஷ்டப்பட்டு எல்லாமே வீணா போயிடுச்சு. இப்போ அம்மாவையும் அனாதையாக்கிட்டு ஜெயிலுக்கு வந்து 2.5 வருஷம் தண்டனையே அனுபவிச்சுட்டேன். அம்மா சின்ன வயசுல உங்களை விட்டு பிரிஞ்சு தவிர நான் இப்ப தாப்பா உணர்றேன். என்ன மன்னிச்சு. நீ என்ன மன்னிச்சாலும் அம்மா என்ன மன்னிக்கவே மாட்டேன். பைத்தியக்காரா, உன்னை பெத்த தாயிடாம. ராமு, ராமு, இந்த கொடுமையெல்லாம் அம்மா எப்படி தாங்கிக்கிட்டார்? அவங்க எப்படி இருக்காங்க? அம்மா கிட்ட இருந்து 6 மாசமா கடிதமே வரல. ஆனா நீ என்னவோ சென்னைக்கு போயிருக்கிறதா யாரோ சொல்லி அம்மா உன்னை தேடி அங்க போயிருக்கிறதா எனக்கு தகவல் வந்தது. ஆமா, நீ எப்படி ஜெயிலுக்கு வந்த? என் வாழ்க்கையே விசித்திரம் ஆயிடுச்சு. உள்ள 6 மாசம், வெளியில 6 மாசம், இப்படியே நான் காலத்தை கழிச்சுக்கிட்டு இருக்கேன். உன் நிலைமை எனக்கு நல்லா புரியுது. சின்ன வயசுல ஏற்பட்ட அந்த மனமாற்றத்திலிருந்து நீ இன்னும் திருந்தலையா? ரத்னம், நீ ஒரு திருடங்கிறத கேட்கவே மனசு துடிக்குதா? அடுத்தவன் சொத்தை திருடுறது பாவம்னு உனக்கு இன்னும் தெரியலையா? பாவமாவது புண்ணியமாவது தங்கைய கெடுத்து நம்ம குடும்பத்தை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தானே, அவன் பாவ புண்ணியத்தை பார்த்தானா? நீ என்ன தவறு பண்ணின? உனக்கு ஏன்பா ஆண்டவன் இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்திருக்காரு? ராமு, நம்ம அம்மா கடவுளை பத்தி நினைக்காத நேரம் உண்டா? அவங்க ஏன் வளர்த்த மகனையும் பெத்த மகனையும் விட்டுட்டு இப்படி அலையறாங்க? இன்னைக்கு மனுஷன் சந்தோஷமா சகல வசதிகளை அனுபவிக்க எதையுமே செய்ய தயாராயிடுறான். அங்க அவன் பாவ புண்ணியத்தை பார்க்கறதே இல்ல. பயந்தவனுக்கு தாண்டா பாவமும் புண்ணியமும். எத்தனையோ வருஷங்களுக்கு அப்புறம் இன்னைக்கு உன்னை சந்திச்சேன். ஆனா அந்த சந்தோஷத்தை கொஞ்ச நேரம் கூட அனுபவிக்க முடியாம போயிடுச்சு. உனக்கு இன்னும் உலகம் புரியல. போதும்டா, அதுக்கு விளக்க சொல்லி இன்னும் என் மனசை புண்ணாக்கிறாங்க. சரி சரி, என்ன மன்னிச்சிருப்பா. இப்படி எல்லாம் இனிமே பேச மாட்டேன். போதுமா? ரத்னம், இனிமேலாவது நீ என்னை விட்டு என்னைக்குமே பிரிய மாட்டேன். சாவு ஒண்ணுதான் நம்ம பிரிக்கும். சுத்தி சுத்தி சம்பாரின்னா
இப்படி ஆட்டுக்கல்ல சுத்தி சம்பாரின்னு சொன்னான்னு எனக்கு அப்பவே தெரியாம போச்சு. அடே ஏடா சத்தா நம்ம வெங்கல கடையில ஆள பூந்த மாதிரி. ஏண்டா முருங்கக்கா? ஆயா சரக்கு. ஏய்யா சக்கரவர்த்தி, இந்த இட்லி மாவு நன்னா இருக்கப்படாதோ? படலாமே. இட்லி ஒரே கல்லு மாதிரி என்ன இருக்கு? அட பாடி, 6 மாசமா நான் ஆட்டுன்னு ஆட்டி கல்லு தேஞ்சு நானும் தேஞ்சு போயிட்டேன். இனிமே உன்னத்தாய உரல்ல போட்டு ஆட்டணும். அட பாவி சண்டாடா, பால் பயல, நீ அரைச்ச இட்லியால என் மண்டைய உடைச்சு விட்டாடா ஒருத்தன். சபாஷ் சபாஷ், பலே பலே. ஆஹா, 6 மாசமா நான் பட்ட பாட்டுக்கு இன்னைக்கு தான் பலனே கிடைச்சிருக்குது. யோ எவன் அவன்? உன் மண்டைய உடைச்சவன், சீக்கிரம் சொல்லியா. அவனுக்கு என் கையால எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு ஒரு சர்பத் பண்ணி கொடுக்கணும். அட அயோக்கிய பயல. என்ன சொன்ன? டேய், உன் 6 மாச பையன் தீர்ந்து போச்சு. போட வெளியே. போற போற. விடுதலை விடுதலை. பசிக்குதுடா. எங்கேயாவது போய் நக்கா திம்புவேன். ஆமா, நீ 5 ரூபாய் வச்சிருந்தீங்க. நான் வச்சிருந்த 5 ரூபாயா? பாத்தியா? என்னது? எங்கடா பணம்? என்னடா ரூபா? என் மேல ஒருத்த மோதினான்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல மோதினா? ஆமா, அவன் தூக்கிட்டு போயிட்டான். அவன் எடுத்துட்டு போயிட்டான்னு எப்படா தெரியும் உனக்கு? இது அவனுடைய போஸ்டரா. பாவி, என்னடா இது? 50 ரூபா. என் மேல மோதினான்ல, அவனுக்கு 5 ரூபா லாபம், எனக்கு 45 ரூபா லாபம். சிச்சி, என்னடா பழப்பு, கேவலமான பழப்பு. இதுதான்டா சுகமான பழப்பு. பட்டணத்துல இப்படித்தான் வாழணும். 24 மணி நேரமும் மனுஷன் பணம் பணம்னு அலையறான். மேல படுற காத்து கூட பணம் பணம் சவுண்ட் எழுப்பும். ஏண்டா, நம்ம அம்மாவை தேடி நம்ம மெட்ராஸ் வந்திருக்கிறோம். தேடத்தாண்டா போறோம். அது கூட மெட்ராஸ் சுத்தி பார்ப்போம். ஒரு போட்டோ எடுத்துக்கோமா? அது ஒண்ணு தாண்டா குறைச்சல். எடுத்து போண்டா, வாடா. இல்லப்பா ரத்னம், இவ்வளவு பெரிய பட்டணத்துல நம்ம அம்மாவை எப்படிடா தேடி கண்டுபிடிக்க போறோம்? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா, ராத்திரி எங்க தங்க போறோம்? கவலைப்படாத, ஒரு பெரிய ஹோட்டலா பார்த்து தங்கினா போச்சு. ஏய், வேணாம்பா, ஹோட்டல தங்கினா அப்புறம் பாசந்திதான் மா வரைக்க வேண்டியதுதான். என்னடா அது? உன்னை எப்ப வெளியே விட்டாங்க? இவர் யாரு? பார்த்தா நல்ல ஒரு மாதிரி இருக்காரு. இவர் எப்படி உன்னோட? இவர் பேர் ராவு, எங்க அண்ணன். அதான் சக்கரவர்த்தி, இந்த பட்டணத்துக்கே ராஜா. ஆமா, பவர் இல்லாத ராஜா. இருங்க, இங்க நாங்க தங்கறதுக்கு ஒரு சின்ன வீடு இங்க கிடைக்குமா? தங்குறது தானே சொல்றேன். முதல்ல திங்கிறது கொண்டு என்னடே, அவர் கேட்டுட்டே இருக்கா, நீ வெளில பேசாம போயிட்டே இருக்கேடா. டேய் இருடா, பட்டணத்துல காசு கொடுக்காம அனுபவிக்கிற இடம் இது ஒண்ணுதான், கடற்கரை. இங்க பாருடா. சரி சரி, வீடு காட்டியா? வா காட்டுறேன். எங்கடா? மங்கம்மா பேட்டையில. மங்கம்மா பேட்டையா? யாரா மங்கம்மா? ஆமாண்டா, நான் தான் ராணி மங்கம்மா. உங்க பட்டாக்கத்தி பரமசிவம் இருக்கானே, அவன மாதிரி அல்டாப்புலடா. கையில காசு இல்லாம கடையில வந்து கலாட்டாவா பண்ற காலி பயல. மங்கம்மா, நீ நேத்து பிறந்த தக்காளி புடவை கட்டிருக்காக மரியாதையா போக பாக்குறேன் இல்ல? சோதா பயல, நீயும் உன் பட்டாக்கத்தியும் ஓசி சோத்த தின்னே உடம்ப வளர்க்குறீங்களே, வெக்கமா இல்ல? மங்கம்மா, எங்க பட்டாக்கத்தி இப்படி பேசின உடம்பு தோலை உரிச்சிருவன், ஜாக்கிரதை. ஏண்டா டேய், உனக்கும் உன் பட்டாக்கத்திக்கும் தோலை உரிக்கிறது தான் தொழிலா? மங்கம்மா, என்ன நினைச்சுக்கிட்ட? போட்டா, உனக்கு மட்டும்தான் மீசை இருக்கா? என் வீட்டு பூனைக்குட்டிக்கு தான் மீசை இருக்கு. மங்கம்மா, அடி மாறி மகமாயி. ஏண்டா, கையில வளையல் போட்டிருக்கேன்னு பாக்குறியா? வாடா, இன்னைக்கு 2ல 1 பாத்துடலாம். அதுதான் மங்கம்மா. அது பொம்பளையா? அது ஏண்டா ஆம்பளையா பின்ன புடவை கட்டி பூ வைப்பான் தலையில? ஏண்டா, இந்த பொம்பளைனா இவ்வளவு தைரியமா? ஐயோ, மங்கம்மாவை பத்தி உனக்கு தெரியாது. அங்க பாரு, பொதி மாடு மாதிரி சும்மா உடம்ப வளர்த்து வச்சிருக்கிறான். பொன பெரட்டு பெரட்டுது.
இனிமே இந்த பேட்டை பக்கம் வந்த தொலைச்சு விடுவேன், தொலைச்சு போடா. பாத்தீங்களா, இதான்ப்பா நம்ம குடியிருக்க போற அரண்மனை. என்னப்பா ஒரே இருட்டா இருக்க? இத லைட்ட போடுறேன். சுவிட்ச போட லைட் எரிய மாட்டேங்குது. அதுக்கெல்லாம் வேலை இருக்கு. பாத்தியா, இது ஒரு மாதிரியான வீடு. மாதிரியான வீடுன்னா மண்டைய புழக்கிற வீடா? ஓடு விழுதப்பா? ஓடுதானப்பா விழுந்துச்சு, வீடு விழுவுதிய. எதுக்கு ராத்திரி நேரத்துல படுக்கும் போது தலகாணிய தலைக்கு மேல வச்சு படுக்கிறது நமக்கு நல்லது. மனுஷன் இந்த வீட்டுல குடியிருப்பான்? சீச்சி. ஏன்பா நமக்கு முன்னாடியே ஒரு குடுத்தனம் இருக்காப்புல இருக்க? 2 குடுத்தனமா இங்க குடியிருந்துட்டு போறது? நாயோடையா? ஒரு சகோதர வாஞ்சதானே. பேய் மாதிரி பொண்டாட்டியோட எல்லாம் குடுத்தனம் பண்றான் இந்த தெருவுல. நாயோட இருந்தா என்ன? அப்படி சொல்றா சக்கரவர்த்தி. வாங்கம்மா மங்கம்மா. வீடெல்லாம் பிடிச்சிருக்கான்னு கேட்டியா? ஏம்மா இந்த நாயோட நாங்க குடுத்தனம் இருக்கணும்? குடியிருந்தா என்ன கட்டு போச்சான்? பாவம், வாயில்லா ஜீவன். ஆனால் கடிக்கும், அதுதான் பயப்படுறான். அது கடிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணுமே. சாதாரண நாய் இல்ல. அதுவும் பெங்களா வாசம், பட்டு மெத்த, பாக்கெட் பாக்கெட்டா பிஸ்கட், கார் சவாரி, பீச் காத்து, இப்படி எல்லாம் அனுபவிச்ச நாய் தான். நன்றி கெட்ட பசங்க. வயசானதும் அடிச்சு விரட்டிட்டாங்க. இப்போ நான் தான் வீட கொடுத்து காப்பாத்திட்டேன். பாருங்க, இந்த காலத்துல அப்பா அம்மாவுக்கு வயசானாலே அடிச்சு விரட்டுறாங்க. நாய் ஏமாத்துறான். சும்மா சொல்லக்கூடாது. ராஜா குட்டி போன வாரம் ஒரு ஆளை கடிச்சிட்டு இந்த நாய்க்கு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. இது சாகாம இருக்கணுமே. சக்கரவர்த்தி, ஏமங்கம்மா வாடகை விஷயம் எல்லாம் எப்படி? எல்லாம் மாமூல் கண்டிஷன் தான். அவை தூக்கி உட்கார்ந்து மாசம் 30 ரூபாய் வாடகை, 2 மாசம் அட்வான்ஸ். வீடு இருக்கிற கண்டிஷனுக்கு குடியிருக்க இவ்வளவு கண்டிஷனா? எடகால சக்கரவர்த்தி, இந்த ஆள நான் ரொம்ப அதிகமா பேசுறான். வாய கோணி விஷயால தச்சிருவேன்னு சொல்லு. தையக்கூலி தரமாட்டாமா. சும்மா இருங்கப்பா. மத்த கண்டிஷன்லாம் எப்படி மங்கம்மா? வாடகைக்கு ரசீது இல்ல, வாசலுக்கு படி இல்ல, மழை பெஞ்சா கூரை இல்ல, மூட்டை பூச்சி கடினால தூக்கமே இல்ல. அப்படி இப்படின்னு புகார் செய்யக்கூடாது. மங்கம்மா கடையில தான் சாமான் சட்டெல்லாம் வாங்கணும். என் கடையில தான் நாஸ்தா பண்ணணும். அக்கம் பக்கத்துல தூரம் போய் பால் வாங்க கூடாது. மங்கம்மா மாட்டு பாலையே தான் குடிக்கணும். கண்டிஷன் இவ்வளவு தானா? வேற ஏதாவது இருக்கா? இன்னும் ஒரே ஒரு கண்டிஷன். நான் என்னைக்கு இந்த வீட்டை காலி பண்ண சொல்றேனோ அந்த நிமிஷமே ஒழுங்கா மரியாதையா இந்த வீட்டை விட்டு ஓடிடணும். இல்ல என்ன பத்திரகாளியா மாறிடுவேன். இந்த அட்வான்ஸ். ஏய் சக்கரவர்த்தி, உன் மூஞ்சிக்காக தான் வீட்டை விட்டுருக்கேன். ஏதாவது ஆச்சுன்னா என்ன ஆகுன்னு தெரியல. என் மூஞ்சி காணாம போகும். ஜாக்கிரதை. வேண்டிதான் நடைய பாரு. சொந்த வீட்டுல கூட இப்படி நடக்கிறேன்னா அப்புறம் எப்படி? எல்லாம் வாய்க்கு சும்மா இருக்க மாட்டேன். என்னடா பெரிய வீடு, இதுக்காக இஷ்டப்படி பேசுறா, 1000 கண்டிஷன் போடுறா. போறாங்க. இவ்வளவு பயம் இருக்குல்ல, அப்புறம் ஏன் வர்றா போறான்ற? எல்லாம் இதனாலதான். ராமு கொடுத்த அட்வான்ஸ் போனா போகுது. இந்த வீடு நமக்கு வேண்டாம். வா போலாம். நம்பாதே, நம்பாதே, அவன் பேச்ச நம்பாதே. உன் மனசை மாத்தி ஹோட்டலுக்கு கூட்டி போலான்னு பாக்குறான். அங்க போன பாசுந்தி தான் 6 மாசத்துக்கு மாவாட்ட வேண்டியதுதான். அனுபவத்தை நான் சொல்றேன். நல்ல பிள்ளைகளா லட்சணமா காலையில எழுந்த உடனே என்ன வேலைக்கு போகலாம், எப்படி வாழ்க்கை நடத்தலாங்கிறது யோசனை பண்ணி, பாத்தியா கட்டில் இருக்குது, அதை சரியா போட்டு நாயை வெளியே விடு, நீ மேல படு, உருப்பிடு, இல்ல லோல் படு. ஐயோ ஒழுங்கு விடியக்கூடாது, உடனே புறப்பட்டுருவானே. துரு 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 துருன்னு இப்படி இறக்கு 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 மெல்ல. அப்பாடி எப்படி என்ன கவலையா இருக்கிற? அந்த பையன் இன்னும் உருப்பிடலன்னா எப்படி உருப்பிடுவான்? பரம்பரையா பழனியாண்டவர் கோயில்ல பால் காவடி தூக்கணும் போய் திடீர்னு மாதா கோயில்ல மண்டி போட்டு சிலுவை போட்டுனா போடுவானா? புளியோதரையா தின்னு பழகணும். பிரியாணி திம்மானா? சாவுக்கு சங்கூதன பயில போய் சங்கீதத்தை கூப்பிட்டா கச்சேரி எப்படி இருக்கும்? இப்படித்தான் இருக்கும். சொல்லிட்டே இருக்க, ஏன்பா கவலையா இருக்கிற? உனக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிட்டேன். நம்ம மங்கம்மா கடை சைக்கிள் பிச்சால அது உனக்குதான், நீதான் ஓட்டலாம். வாண்டி நீங்க வாங்க வாங்க. என்னையா புதுக்குடி? பின்ன இவர் பரம்பரை குடியா? வாய மூடுற. யோ, கடையில போட்ட ஸ்பெஷல் நாஸ்தா கொண்டு வந்திருக்கேன். இடியாப்பாவும் அணுகுண்டும். அந்தாளுங்க அல்டாப்பு நாஸ்தா பண்ணாம போயிட்டானா? மங்கம்மா அவன் என் தம்பி, கொஞ்சம் அதிகமா தான் பேசுவான், செய்யக்கூடாத காரியத்தை தான் செய்வான். ஆனா மனசால ரொம்ப நல்லவன். ஒருத்தர் கஷ்டப்படுறத பார்க்க சகிக்கவே மாட்டான். பய கொஞ்சம் விரைச்ச மாதிரி தான் இருக்கான். எங்கிட்ட விட 4 தட்டு தட்டி குனிய வைக்கிறேன். கவலைப்படாத. வா தாத்தா வா. இதுதான் என் தாத்தா. வாங்க உட்காருங்க. முடிஞ்சா உட்காருங்க, முடியலன்னா படுத்துக்கிட்டு இரும்பு கொடுத்தணும் தெரியுமா? தம்பி வீடெல்லாம் சௌரியமா இருக்கா? ரொம்ப பிரமாதம். எப்ப இந்த வீட்டுக்குள்ள காலை வச்சோமோ அப்ப வச்சதுதான் தலையில கைய.
எந்த நேரத்துல எது விழுமோ. ஏயா பெரியவர, இந்த ஒற்றையெல்லாம் கொஞ்சம் அடிச்சாருன்னா. டேய் அதுல தாண்டா வீடே நிக்குது. ஒட்டடையிலேயே கட்டளை நிக்குது. தம்பி, மங்கம்மா என் மக வயித்து பேத்தி நேத்து ராத்திரி எல்லாம் உங்களை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் துடுக்கான பொண்ணு, அனுசரிச்சு நடந்துகிட்டா தங்கமான பொண்ணப்பா. அனுசரிச்சு நடக்கிறத பத்தி இந்த ஆளுகிட்ட சொல்றாயா? சும்மா இருக்க மாட்டேன். ஏயா சும்மா நிக்கிற? நாஸ்தாவை தின்னுட்டு வேலைக்கு போ. வா தாத்தா போலாம். மிஸ்டர் பேப்பர். அடடே நீங்களா? நாங்களே தான். என்ன அப்படி பாக்குறீங்க? ஜெயிலுக்கு அனுப்பிச்சோமே, என்னடா இங்க வந்து உட்கார்ந்துருக்கான்னு பாக்குறீங்களா? மேடம், உங்க அட்ரஸ் மட்டும் தெரிஞ்சிருந்தா நானே நேரா வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சிருப்பேன். எதுக்கு இந்த நன்றி கின்றீங்களா? சின்ன வயசுல நான் விட்டு பிரிஞ்ச என்னுடைய அண்ணனை ஜெயில சந்திச்சேன். என்னுடைய குடும்ப நிலையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணாத்தான் இருக்கோம். ஆமா, நீங்க எங்க இப்படி? என்ன பண்றது, காரு ரிப்பேர். இந்த மாதிரி சமயத்துலதான் காரு ரிப்பேர் ஆகும். நான் இருக்க பயமே. ப்ளீஸ். ஓகே மிஸ் மாலா, காரை ரிப்பேர் பண்ணியாச்சு. நீங்க தாராளமா கிளம்பலாம். தேங்க்யூ. ஆமா, திருடினா தான் ஜெயிலுக்கு அனுப்புவீங்க, ஹெல்ப் பண்ணா ஜெயிலுக்கு அனுப்ப மாட்டீங்களா? இல்ல இல்ல. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம் வந்தேன். ஆமா, இவன் யாரு? இவர் யாருங்கிறது இருக்கட்டும், முக்கியமான விஷயம் சொன்னீங்களே அது சொல்லிடுங்க. அதான் நம்ம மேரேஜ் விஷயம். பாம்பே மெயில்ல நீங்க ஒரு திருடன் அனுப்பிச்சிருந்தீங்களே, அவர்கிட்ட இருந்து காப்பாத்துனது இவர்தான். மலா, நான் கேட்டதுக்கு பதில் என்ன மிஸ்டர் இது? அவங்க பதில்ல இருந்தே புரியலையா? மேரேஜ் விஷயம் அவங்களுக்கு பிடிக்கல. ஓஹோ, நீதான் அந்த திருடனா? நான் திருட, நீங்க அயோக்கியம். You shut up. நீங்க இப்படியே பேசிட்டு இருங்க, நான் வரேன். பாய். Bye. போடா. நேத்து ராத்திரி பூராவும் உபவாசம். ஸ்ட்ரென்த் இல்ல, பசிக்குது. அதான் மௌத்த பார்த்தாலே தெரியுது. வாத்தியார, அமாவாசை வந்துக்கிறான். வர சொல்றா. ஏய், கட்லிஸ்ட் போடவா. வணக்கம் வாத்தியாரா, கூப்பிட்டு வந்துச்சாமே. ஆந்திரியில பிறந்த நாள் வரப்போகுது. பொறி வாங்கணும், கடலை வாங்கணும், அவல் வாங்கணும். காசு போடுறா. வாத்தியார, போன வருஷம் ஆஞ்சநேயர் பிறந்த நாள்னு பணத்தை வாங்கினேன். பிள்ளையாருக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்க போறேன்னு பணத்தை வாங்கினேன். தண்ணி தொட்டி வைக்க போறேன்னு பணத்தை வாங்கினேன். இதுக்கெல்லாம் கணக்கே காமிக்கலையே, என்ன அர்த்தம்னு? போடா சோம்பேறி. பொது ஜனங்க கிட்ட வசூல் பண்ணிக்கின்னு எந்த மனுஷன் வந்து கணக்கா காட்டுறா? வேலை மாட்டி. உங்க வேலை என்ன நடக்க முடியாது. பட்டாகத்தி, அப்படி கேட்டு காரி துப்பு இந்த அமாவாசை மூஞ்சில. ஏண்டா கணக்கா கேட்க? இவர் ஏன்டா ஆஞ்சநேயர் பிறந்த நாள் விழா கொண்டாடுறாரு? அப்படி கேளு. இவர் விழாம இருக்கிறதுக்காக அப்படி ஒரு விழா கொண்டாடுறாரு. ஆஹா, நீயும் மங்கம்மாவும் சேர்ந்துக்கின்னு நம்ம விஷயத்துக்கு தலை விடுறீங்க. வானா நல்லா இருக்காது. உடனே